ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடக்கூடிய சுருளப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு நான் ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கரண்டி மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவு தண்ணீரை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி ஒரு தோசை மாவு பதம் வர்றது வர கலக்கி விடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பை இதில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலக்கி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அந்த மாவை இதில் தோசையாட்டு விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகரையும் அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்த பிறகு இந்த தோசையை மடித்து விட்டுக்கலாம். இது போல் 2 பக்கமும் திருப்ப விட்டு வேக விடலாம். இது வெந்த பிறகு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ சுவையான சுருளப்பம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.